ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சன்கார் பஜாரில் தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சன்கார் பஜாருடைய பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷோரூம் வந்து இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். அதாவது 24/12/2024 டிசம்பர் 24 2024 நம்ம இந்த ஷோரூம் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ப்ரெசண்டாக அதாவது இந்த டேட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டுருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கார்ஸில் வந்து ஒரு 5 காரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பார்ட்டுடைய கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் பார்ட்டு. இப்போ வந்து நம்ம ரிமைனிங் வந்து என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக இவங்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஒரு ஷோரூம் நாகர்கோவில் ஏரியாவில். அந்த வகையில் இவங்கள்ட்ட வந்து நிறைய 25+ கார்ஸ் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. யூஸ்ட் கார்ஸ் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. 25க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஓவராலாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து சில செட்ஸ் ஆஃப் கார்ஸுடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். உங்களுக்கு ஒருவேளை வந்து இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் காசும் பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காசுலாம் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட்டாக வந்து இருக்கக்கூடிய காசுடைய தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து மேபி ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட சேல்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கார் பிடிச்சிருந்தா இம்மீடியட்டாக வந்து பாருங்கள். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் சொல்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக வந்து 24 டிசம்பர் 24 இவங்கள்ட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிற நான் வீடியோ போடுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா வித்தின் 2 டேஸுக்குள்ளே கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வித்தின் 2-3 டேஸுக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ உடனே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கார் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இவங்ககிட்ட என்னென்ன கார்லாம் ரிமைனிங் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல சில காசுடைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ. ஓகேங்களா? ஆல்டோ 800. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஆல்டோ 800ல் இந்த கார் வந்து LXi. ஓகே, LXi அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் மாடல். ஓகேங்களா? பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு பேஸ் மாடல் கார். இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். ஓகேவா? இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. அண்ட் டோட்டல் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருது பார்த்தீங்கன்னா 88,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ 88,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஷ் கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த காரோடைய வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறீங்க. எக்ஸ்டீரியரில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 2015 மாடல். ஓகேவா? ஸோ LXங்கிறதுனால இது வந்து ஒரு பேஸ் மாடலில் ஒரு பெட்ரோல் காரு. இந்த காருக்கு வந்து இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியரில் பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் 2 வந்து பவர் விண்டோஸ் வரும். பேக் வந்து உங்களுக்கு வந்து ரியர் விண்டோஸ் வரும். ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஒரு ஹேட்ச்பேக் கார் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெரிய அளவில் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்லாம் வராது மாருதி சுசுகி ஆல்டோவை பொறுத்த மட்டும். ஸோ அதிக அளவில் செலவு வந்து இழுத்து விடாது. ஓகேவா? இன்டீரியர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஷ்போர்டு எல்லாமே பார்க்குறீங்க, நல்லா இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அது போக உங்களுக்கு வந்து இன்டீரியரில் வந்து மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபுல் மேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க, கட் மேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஆல்டோ 800 LXi வேரியண்ட் 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 2,80,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சினா நீங்கள் வந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 2 வீடியோவில் செகண்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஜியாஸ் ஜீட்டா வேரியண்ட்டு
இந்த காருடைய இந்த கார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீசல் கார் ஓகேவா, ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியண்ட் ஓகேவா, டீசல் கார் ஓகேவா. அண்ட் இது போக இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருக்கு ஓகேவா, அதாவது 85,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரோட எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிஎஸ் காரை பொறுத்த மட்டும் நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஹோண்டா சிட்டி அதாவது ஹோண்டாவில் வந்து ஹோண்டா சிட்டி அப்படியோ அதே மாதிரி மாருதி சுசுக்கியில் வந்து சிஎஸ் ஓகேவா. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு கார் தான் சிஎஸை பொறுத்த மட்டும் ஓகேவா. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட எக்ஸ்டீரியர் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஹோண்டா சிட்டி எப்படி லென்த்தாக வந்து இருக்குதோ அதே மாதிரி இந்த ஜியாஸை வந்து நல்ல ஒரு லென்த்தான ஒரு செடன் காரு. எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த ஹோண்டா சிட்டினே சொல்லலாம் ஓகேவா. ஸோ எப்படி ஹோண்டாவுக்கு வந்து ஹோண்டா சிட்டி இருக்கோ அதே மாதிரி மாருதி சுசுகி வந்து சிஎஸ். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு காரு, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு செடன் காரு உங்களுக்கு வந்து மாருதி சுசுகியில் எடுக்கணும்னா நீங்கள் இந்த காரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை பொறுத்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஜிஎஸ் காரை பொறுத்த மட்டும் இந்த காரில் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஓப்பனர் கார் வந்து ஓப்பன் பண்ணுற அந்த இது பார்த்தீங்க லிட் அது உங்களுக்கு வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து இதோட காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN07 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள், TN07 CK 6400 6400 தான் காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். டீசல் வேரியண்ட் தான். ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் ஓவராலாக பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு கிளாஸ் கிடச்சிக்கும். ஆல்சோ வந்து அதோட டயர் கண்டிஷன்ஸும் பார்க்குறீங்க. ஸோ டயர் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70% வந்துடும் ஓகேவா டயர்ஸ். அண்ட் இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க, ஐவரி கலரில் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க. கார் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துடும், மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வந்துடும். ஸோ ஸ்விட்சிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வீல்லே வந்துடும். டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அது போக உங்களுக்கு வந்து ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும். ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மாருதி சுசுகி சிஎஸ் டீசல் வேரியண்ட் 2017 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 6,75,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 6,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. பாருங்கள் ஓகேவா. உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அந்த கார் வந்து பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ 6,75,000 நெகோஷியபிள், 6,75,000. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்து காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட நீங்கள் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ K10 LXI வேரியண்ட், அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு பேஸ் மாடல் கார். ஸோ இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 77,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது ஓகேங்க. அதாவது 77,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறீங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வியூ அண்ட் ஆல்சோ அந்த டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்துடும் ஓகேவா. கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN05 AM 4620 அதான் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ ஆல்டோ K10 LXI வேரியண்ட் பெட்ரோலில் ஒரு பேஸ் மாடல் கார் ஓகேவா. இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மாருதி சுசுகி ஆல்டோ K10 LXI வேரியண்ட் 2012 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 2,40,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2,40,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து உங்களுக்கு காரை பார்த்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு கன்வீனியன்ட் இருந்துச்சுன்னா அந்த காரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஓவரால் அந்த காரோட வியூ பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுன்னா இந்த கார் வந்து பார்த்து நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இதில் வந்து VDI வேரியண்ட், அதாவது டீசல் வேரியண்ட்டில் ஒரு மிட் வேரியண்ட் கார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆகுது ஓகேவா. 85,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு செப்டம்பர் 2025 வரைக்கும் இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. காருக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காருடைய ஒரிஜினாலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDI ABS எல்லாமே இந்த காரில் வந்து ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. TN05 AZ 3773 இதான் காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். காரோட எக்ஸ்டீரியர் ஒயிட் கலரில் இருக்குது. ஓவராலாக பார்க்குறீங்க. ஸ்விஃப்ட் காரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும்.
நிறைய பேர் விரும்புகிற ஒரு கார், ஓகேவா. ஸோ ஸ்விஃப்ட் இது ஒரு ஹேட்ச்பேக் தான், பட் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஓட்டுறதுக்கு, ஓகேவா. ஸோ அதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க, ஸோ அது டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஒரு 70% வந்துடும் டயர் கண்டிஷன்ஸு. இது போக இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் சீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லெதர் சீட் வந்து உங்களுக்கு வந்து டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். அப்புறம் வந்து பவர் விண்டோஸ், பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஆல்சோ வந்து ஆல் விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ் வீடியோ பொறுத்த மட்டும், ஓகேவா. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். இது போக உங்களுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே இந்த காரில் இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபுல் மேட்டிங் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வந்து கட் மார்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த காருடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்தீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும், ஓகேங்களா. இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸில் வந்து ஐடிவி வேல்யூ வந்து 3 lakhs வரைக்கும் இருக்குது சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDI வேரியண்ட் 2015 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இங்கே கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 5,35,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. 5,35,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சா நீங்கள் தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம்.